श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे मन्नारुगुडी कंदाडै गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुளி செய்த காவிய கிரந்தம்னு சொல்லலாம், ஸ்தோத்திர கிரந்தம்னு சொல்லலாம். சுவாமி தேசிகன் திவ்ய சரித்திரத்தை பற்றிய ஸ்லோகம். ஆஃப்டர் எ ப்ரீஃப் ஹயட்டஸ் நேத்தி ரெஸ்யூம் பண்ணோம். ஆதிவராக க்ஷேத்திரகாண்டம் அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். வேதாந்த தேசிகன் அவருடைய சரித்திரத்தில் இந்த பாகம் ஸ்ரீ வெங்கடநாதன் வேதாந்த தேசிகன் திருமலை வாசன் திருப்பதி அவரை வெங்கடவாணனை மங்களாசாசனம் செய்யும் பட்டணம். நேற்றைய தினம் அவர் மலைக்கு ஸ்டார்ட் பண்ணி நடுவில் கட்டிகாச்சலம் சேவிச்சு அங்கேருந்து திருச்சானூர் கோவிந்தராஜ பெருமாள் ஸ்வர்ணமுகி நதி அங்கெல்லாம் சேவித்து அனுபவித்து கிளம்புறார். 268 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 269வது ஸ்லோகம். அத பணிபதி தரணீதர ஆர்யஸ்யாசீத்ரக்ரமேண திருக்விஷயः ஆகீர்ண ஏன சிசுபிः வியாக்ரீஸ்தன்யம் விஹிருத்ய சூஷத்பிः. अत पणिपति धरणीधर आर्यस्याश्रीत्क्रमणे दृग्विषयः आकीर्णयेन शिशुभिः व्याघ्रीस्तन्यं विहृत्य चूषद्भिः. ரொம்ப சீக்கிரமாகவே அவர் சேஷாத்ரி மலை என்ற அந்த மலை அவருக்கு வேதாந்த தேசிகனுக்கு இந்த ஆச்சாரியருக்கு தரிசனம் கொடுத்துதான். அந்த மலையில் பல மான் குட்டிகள் விளையாட்டாக ஒரு தாய் புலியின் மடியில் பால் அருந்தி கொண்டிருந்தது. மான் குட்டிகள் தாய் புலி டைக்ரஸ் அவளிடம் முலைப்பால் சாப்பிட்டுருந்ததான். அது எப்படின்னா அதுதான் தெய்வீகம் நல்ல ஹோலி பிளேஸ் இருந்தாலே அந்த இடத்துல எதிரிகள் யாருமே கிடையாது, எல்லாரும் சுகிருத்துக்கள். இல்லைன்னா புலி குட்டி மானையே அடித்து போட்டுரும். மான் குட்டினா கேட்கவா வேணும்? ஆனால் இங்கே மான்களும் புலிகளும் அவ்வளவு நட்புறவோடு இருந்தது. அதுவும் இந்த இடத்துல அது அதிசயோக்தி அலங்காரம் இந்த ஸ்லோகத்துக்கு. அந்த எனிமிட்டியே இல்லை அவளுக்கு நடுவில். அதனால் இந்த மாதிரி ஆச்சரியமான சேஷாத்ரி மலை, அந்த மலை அந்த ஆச்சாரியனுக்கு தரிசனம் தந்தது என்கிறார். மிகவும் பிரசித்தமான மலை, ஏழுமலை திருமலை. அதனுடைய அசாதாரண விவகாரத்தை பெற்றது இந்த மலை. திருமலை என்ற ஒரு அசாதாரண விவகாரம். அங்கே பெருமாளை தஞ்சம் புக வேண்டிய நம் சுவாமி திருமலையையே தஞ்சம் அடைகிறார். அதுவும் பல காரணங்கள் இருக்குது அந்த திருமலையை தஞ்சம் அடைவதற்கு. அராயி காணே விகடே கிரிம் கச்ச என்று வேதமும், கச்ச கிரிம் கச்ச வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன என்று புராணமும் திவ்ய சூக்திகளும் பறக்க பறக்க பேசுகிறது திருமலையை பற்றி. ஆதிசேஷன் தனது அனந்தமான சேஷவிருத்தியை அசேஷமாக செய்வதற்கு ஏற்ற திருமேனி இந்த மலைக்கு. ஆதிசேஷனே இப்படி வந்திருக்கார். இந்த எம்பெருமானை காட்டி கொடுப்பது வேதம். இந்த மலையும் அதையே காமிக்கிறது. அதனால் இது வேதமே இந்த மலை அதுவே ஆகிறது, வேதமே ஆகிறதுன்னு சொல்லலாம். அதனால தான் வேதாந்த தேசிகன் இதை வேத வெற்பு என்கிறார். வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு
கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு, திண்ணமிது வீடென்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழ் இது என புகழும் வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு. பொன்னுலகில் இருந்த உலகத்தில் இருக்கிற போகம் எல்லாத்தையும், அது இல்லாமல் பொன்னுலகுன்னா பரமபதத்தில் அடையும் மோட்ச சாம்ராஜ்யம், அந்த அனுபவங்களையும் இங்கேயே அடைவிக்கும் திருமலை. அந்த மோட்ச அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம் திருமலையிலே கிடைக்கும்படி பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு. நித்தியசூரிகள் பூலோகத்தார் எல்லாரும் விரும்பப்படும் வெற்பு. வெற்புனா மலை. அப்படி வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பு. இந்த திருவேங்கடமலை என்று பிரகாசிக்கின்ற வேதத்தில் போற்றப்பட்ட திருமலை என்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த மலை சுவாமிக்கு காட்சியளித்தது. அடுத்த ஸ்லோகத்தில் பூயமயகாய சாகாயக தோபி பிரம்ம பூயமீப் சந்தஹ யத்ர மகாந்தோயமினோ விஷசம விஷயாஸ்தபஸ்யந்தி பூயமாயகாய சாகாயகதோ அபி பிரம்ம பூயமீப்சந்தஹ யத்ர மகாந்தோயமினோ விஷசம விஷயாஸ்தபஸ்யந்தி. இந்த மலையில் களங்கங்கள், அதாவது பாவங்கள் கூடிய இந்த அசுத்த சரீரம், அந்த அசுத்த சரீரத்துடன் நம்ம சரீரமே அசுத்தம். அதில் சீழ் இருக்குது, பஸ் இருக்குது, ரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது, முடி, மயிர், அத்தனை விதமான அசுத்த விஷயங்களும் சேர்ந்தது நம்முடைய சரீரம். அந்த சரீரத்துடன் உலக இன்பங்களை நம்ம போக்கியமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் விஷய சுகம்தான் பெரிய விஷயம் நினச்சிட்டு நம்ம அந்த உலக இன்பங்களை, விஷயங்களை, விஷய சுகங்களை, விஷயம்னா வெளி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர், இந்த விஷய சுகங்களை விஷமாக கருதி ரகசியத்திரேசாரத்தில் சுவாமி தேசிகனே தெரிவிக்கிறார். விஷய சுகம் என்பது அந்த யாவை எடுத்துட்டா விஷம். அந்த விஷய சுகங்களை விஷமாக கருதி ஒதுக்கியவாறு புலன்களை, ஐம்புலன்களை அடக்கி தெய்வீகத்தன்மையை அடையும் விருப்பத்துடன் மகா யோகிகள் இங்கே தபஸ் பண்ணுறா இந்த மலையில். பூயனா பஸ், காய உடல், சகாயக இது அந்த உடலை, அந்த சரீரத்தை தான் உபயோகித்து கொண்டு, அது கெட்ட சரீரமாக இருக்கலாம், பாவங்கள் கூடிய சரீரமாக இருக்கலாம், கலங்கத்துடன் இருக்கும் சரீரமாக இருக்கலாம், அசுத்தமான சரீரமாக இருக்கலாம். ஆனால் அதையும் ஒரு நன்மைக்கு, நல்லதுக்கு யூஸ் பண்ணுறா. ஒரு கத்தி நமக்கு இருக்குன்னா அந்த கத்தியை இன்னொருத்தரை குத்தலாம், அதையே பழம் நறுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நமக்கு கிடைத்த சரீரத்தை வைத்துக்கொண்டு பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணலாம். அதுதான் நத்திங் இஸ் யூஸ்லெஸ், எல்லாத்தையும் உபயோகப்படுத்தலாம் என்பது இங்கே மெசேஜ். ரொம்ப அழகாக இதை தெரிவிப்பது. அதாவது விஷம் அது எப்படியோ அது மாதிரி தான் விஷய சுகம். விஷய சுகமும் விஷம் மாதிரி, ரெண்டுமே டேஞ்சரஸ், ரெண்டுமே ஈஸியாக கிடைக்கிறது, அதனால் விழக்கூடாது. அண்ட் ரெண்டுமே அதாவது நம்மளை அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் ரெண்டுமே. அதனால் விஷய சுகத்தை விஷத்தை போல ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கி புலன்களை அடக்கி பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம்னார் வள்ளுவர். பொறிவாய், ஐம்பொறி வாய், ஐம்புலன்களை அடக்கி, அதை அடக்குவது, அது எப்படி அடக்கணும்னா பெருமாள் கிட்ட அந்த ஐம்புலன்களையும் செலுத்தினால் தானாக அடங்கும். அடுத்த ஸ்லோகத்தில் 271வது ஸ்லோகம். காஷாயதயா பூயத ஹரிண குரோ தூத தாத்து தூளிபிஹி பிரம்மத்யான பராணாம் தேகானபிமானினாம் யமினாம். காஷாயதயா பூயத ஹரிண குரோ தூத தாத்து தூளிபிஹி பிரம்மத்யான பராணாம் தேகானபிமானினாம் யமினாம். இங்கே இருக்கிற துறவிகள், அங்கே இருக்கிற தபஸ்விகள், அந்த மலையில் யோகம் மகா யோகிகள் தபஸ் பண்ணுறவா தங்கள் சரீரத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. எப்போ நமக்கு சரீரத்தை பற்றி கவலைப்படுறோமோ அப்போ தியானம் கை கூடாது, வராது. அப்படி தியானத்தில் ஆழ்ந்து சரீரத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் வால்மீகி இல்லை, எறும்பு புத்து அவர் முழுக்க கூடித்து இருந்தாலும் அவர் தபஸ் பண்ணிந்தார். அது மாதிரி இந்த துறவிகள் தங்கள் சரீரத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை, எப்பவும் பரமாத்மாவின் தியானத்தில் ஈடுபடுகிறார்கள்.
அங்கே சுற்றுப்புறங்களில் மான்கள் ஓடுறதான், இங்கேயும் அங்கேயும் ஓடின்னு இருக்கு. அது ஓடும்போது அவற்றின் கால்கள், அவற்றின் குழம்புகள், அதுலேருந்து தூசி பறக்கிறது, புழுதி. அந்த புழுதி இந்த தியானம் செய்யக்கூடிய யோகிகளின் உடலில் அப்படியே படிந்து 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 அது ஏதோ காவி நிற வஸ்திரம் அணிந்திருப்பதைப் போல் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். அவர்கள் சன்னியாசிகள் இல்லை, ஆனால் அவர் காவி நிற வஸ்திரம் அணிந்திருப்பது போல் உடம்புலேயே காவி நிற வஸ்திரம் இருக்கா மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அதனால் அவர்கள் சரீரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. நம்ம சரீரத்தை பற்றி எப்போ கவலைப்படுவோமோ அப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது தியானத்தில். பிரம்மன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக அங்கே தியானித்தா சரீரத்தேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வெளிவரும். மனசை உள்வாங்கி மனசை பிரம்மனிடம் செலுத்தி தியானம் பண்ணணும். எப்போ சாப்பிட்லாம், எப்போ இது டைம், உடல், உணவு, உடை, வீடு, காரு, இதெல்லாம் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் எப்போ தியானம் பண்ணுறது? அதெல்லாம் தான் தெரிவிக்கிறார் சுவாமி நாவல்பாக்கம் கண்ணன் சுவாமி. அவருடைய வியாக்கியானத்திலும் இதை தெரிவிக்கிறார். இந்த மெசேஜ் எல்லாம் இதில் நிறைய அழகாக அவர் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இது எதை தெரிவிக்கிறது என்று அனுபவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பணமணி ருச்சிரா உரகா ஸ்வைர விகாரம் சிரஸ்ஸு ரச்சயந்தஹ தபசா சிரச உதித்வர ரோச்சிஷபலா ஜடா இவ விபாந்தி பணமணி ருச்சிரா உரகாஹ ஸ்வைர விகாரம் சிரஸ்ஸு ரச்சயந்தஹ தபசா சிரச உதித்வர ரோச்சிஷபலா ஜடா இவ விபாந்தி. அந்த துறவிகள், அந்த மகா யோகிகள், அவர்களின் தலைகளில் பாம்பு சுதந்திரமாக விளையாடுறதான். அவருடைய தலைகளில் அவள் பாட்டுக்கு தியானிச்சுட்டு இருக்கா, உட்காந்து பத்மாசனத்தில் உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கா. அப்போ பாம்பு அவள் மேலே ஏறி தலை மேலே விளையாடின்னு இருக்கு. அந்த பாம்பு அப்படியே மேலே தலை மேலே இருந்து படம் எடுக்கிறது. அந்த படங்களில் ரத்தினங்கள் பிரகாசிக்கிறது பாம்பினுடைய தலையில். அந்த பிரகாசம் இந்த யோகிகளின் மேல் தலைமேல் படரும் பல வகையான தீப்பிழம்புகள் கூடிய முடிகள் போல இருக்கும். அந்த யோகிகளின் அவருடைய அந்த மேட்டட் லாக்ஸ் இருக்கும்ல, அந்த ஜடை, அந்த ஜடை மேலே இருக்கிற பாம்பு, அந்த ஜடா முடி, அதில் இந்த ரத்தனத்தின் சுடர் ஒளி வீசி, அந்த ஒளிக்கற்றை வீசி, ஏதோ அது ஃப்ளேக்ஸ் ஆஃப் ஃபயர், நெருப்போட தீ நாக்குகள் போல இருக்கும். அது பார்க்குறதுக்கு என்ன ஒரு கவிதா நயம், ஆச்சரியமாக. அதான் காவிய கிரந்தத்தின் அழகு. இதை ரொம்ப அழகாக இங்கே தெரிவிக்கிறார். அதுவும் தபஸ் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக, அவ்வளோ தியானத்துடன் பெருமாளை அங்கே பண்ணும்போது அந்த 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 அவர் இந்த பாம்பு மேலே ஏறுறது, தலையில் விளையாடுறது ஒன்றுமே தெரியாது அவளுக்கு. அவளுக்கு முடியோட அந்த கற்றையா, ஜடாமுடியா, இல்லை அது பாம்பா தெரியல. அந்த மாதிரி இருக்கா. அதனுடைய கலர், அதனுடைய ஷேப், அது இருக்கும் இடம், அதெல்லாம் பார்த்தா இது பாம்பா இல்லை ஜடையா அப்படின்னு தெரியல அவளுக்கு, பார்க்குறவாளுக்கு. அவ்வளவு அழகான இங்கே தெரிவிக்கிறார். ஸோ இவா இந்த இடத்துல 270, 271, 272 சுவாமி தெரிவிப்பது, அவர்களுக்கு பிரம்மனை அறிய வேண்டும், பிரம்மனை சாட்சாத்கரிக்க வேண்டும், பிரம்மனை தரிசிக்க வேண்டும். அதனால் தியானிக்கிறார்கள். அவ ஆச்சரியமான மனசை அடக்கி, ஐம்புலன்களை அடக்கி, மகா யோகிகள். அவர்கள் உடல், அந்த புலன்கள் எல்லாத்தையும் அடக்கினவர்கள். விஷய சுகத்தை விஷம் போல ஒதுக்கினவர்கள். அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹோலாக தியானம் பண்ணுகிறவர்கள். உடலை பற்றி, சரீரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாதவர்கள். என்ன நடக்கிறது, இங்கே மான் குதிக்கிறது, அங்கே தலையில் பாம்பு விளையாடுறது, தே டோன்ட் கேர். அந்த மாதிரி. அது இல்லாமல் அவர்களுடைய ஜடா முடி அதை பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குது. அதெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் அப்படியே இந்த உடம்பு மேலே டஸ்டெல்லாம் படிகிறது, அதை தொடச்சி விட்டுக்கிறது தேவையில்லை. அவர்களுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அதுதான் முக்கியம். இதுக்கு அடுத்தது 273வது ஸ்லோகம். அச்சதரா யத்ர ஜரி தாப ஹரா ராஜதே சிசிரா
சத்வமயி மூர்த்திமதி பிரணதான் வேஷண பரா பிரபுதயேவ அச்சதரா யத்ர ஜரி தாபஹரா ராஜதே சிசிரா சத்வமயி மூர்த்திமதி பிரணதான் வேஷண பரா பிரபுதயேவ. இந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயங்கள். அந்த மலையில் ஓடும் நீரோடையானது, அங்கே நீரோடை அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஓடி வருது அந்த மலையில். அந்த நீரோடையை பார்த்தா 5 விதமான கருணை போல இருக்கான் சுவாமிக்கு. அந்த நீரோடையை பார்க்கும்போதே அந்த கருணை, பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானு கம்பயா இச்சுசாரஸ்வந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். அந்த மலையே வேதாந்த தேசிகன் சொல்கிறார் தயாசதகத்தில், அந்த மலையே சுவாமி திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன் அவனுடைய கருணை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்து, அது ஓடி வரும்போது அந்த இச்சுசார அந்த கரும்பு சாரான அந்த தயை வரும்போது அது வந்து கெட்டிப்பட்டு இறுகி மலையாகிவிட்டது. அந்த மலை அவனுடைய கருணை அப்படின்ற ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஸோ ரெண்டுமே அச்சதரா. அச்சதரானா கிளியர், பியோர், அதாவது தூய்மையானவை. ரெண்டுமே துன்பம் என்னும் தாபத்தை தணிக்க வல்லது. ரெண்டுமே குளிர்ச்சியாக இருப்பவை. ரெண்டுமே சத்வமயம், சாந்தமாயிருப்பவை. எந்த ரெண்டு? அந்த ஓடும் நீரோடை, எம்பெருமான் கருணை வெள்ளம். ரெண்டுமே இறங்கி வருபவை. நம்ம வந்து போய் அங்கே நேற்று சொன்ன மாதிரி நம்ம போய் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்மிடம் வந்து நம்மை அனுகிரகம் பண்ண வாத்சல்யத்துடன் ஓடி வருகிறது. ரெண்டும், நீர்வீழ்ச்சியும் சரி, இந்த கருணை வெள்ளமும் சரி, ரெண்டுமே வணங்குபவர்களை தேடுபவை. இந்த 5 குணங்களால் இந்த ஓடையானது எம்பெருமானின் கருணை வடிவை ஒத்ததாய் விளங்குகிறது. சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் தயாசதகத்திலேருந்து இங்கே எடுக்கிறா போல இருக்கு. அதுவும் விஷகிரி கட்டகேஷு வெஞ்சயத்சு பிரதீதைஹி மதுமதனதயே துவாம் வாரிதாரா விசேஷைஹி. அதுவும் 31வது ஸ்லோகத்தில் உத்தரார்த்தத்தில் இருக்கிற ரெண்டு 3வது 4வது லைன்லேருந்து எடுக்கிறார் சுவாமி. விஷகிரி கட்டகேஷு வெஞ்சயத்சு பிரதீதைஹி மதுமதனதயே துவாம் வாரிதாரா விசேஷைஹி. அப்படி ரெண்டுமே அச்சதரா, ரெண்டுமே தூய்மையானவை. ரெண்டுமே துன்பம் என்னும் தாபத்தை தணிக்க வல்லது. ரெண்டுமே குளிர்ச்சியாக இருப்பது. சத்வமயம், சாந்தமயம், இறங்கி வரும். அந்த தயா சாகரத்தின் நாம் மூழ்கப் போகிறோம், மூழ்குவோம், மூழ்கிக்கொண்டே இருக்க வேண்டும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.